everyone. இன்னைக்கு நம்ம 10th history unit 3ல இருக்க short answers ஓட third question தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? Okay, question பார்க்கலாமா? Describe the Pearl Harbor incident. அதாவது Pearl Harbor incident பத்தி கேட்டிருக்காங்க. அந்த incident வந்துட்டு describe பண்ண சொல்லிருக்காங்க. பார்க்கலாமா? Okay. First Pearl Harbor அப்படின்னா என்னன்னு பாப்போமா? Pearl Harbor அப்படிங்கிறது வந்துட்டு ஹவாயில இருக்க அமெரிக்காவோட நாவல் பேஸ் தான் வந்துட்டு Pearl Harbor அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த நாவல் பேஸ் அப்படின்னா ஒண்ணு கிடையாது, அமெரிக்காவோட கப்பல் படை தான் வந்து நாவல் பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அமெரிக்காவோட கப்பல் படை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பசிபிக் ஓஷன்ல இருக்கு. இது வந்துட்டு இந்த கப்பல் படை பசிபிக் ஓஷன்ல இருக்கறனால இத வந்துட்டு பசிபிக் ஃபிளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அமெரிக்காவோட கப்பல் படை என்னன்னு சொல்லுவாங்க? பசிபிக் ஃபிளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பின்னாடி பாப்போம். ஓகே, இப்போ Pearl Harbor இன்சிடென்ட் பத்தி பாப்போமா? அமெரிக்கா வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார்ல ஜாயின் பண்ணல. அப்படி இருந்தும் 1941ல டிசம்பர் அப்போ ஜப்பான் வந்துட்டு அமெரிக்காவோட பசிபிக் ஃபிளீட் அதாவது அவங்களோட கப்பல் படைய வந்துட்டு அட்டாக் பண்றாங்க. ஓகேவா? அட்டாக் பண்றாங்க ஜப்பான். இது ஏன் இப்படி அட்டாக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பானுக்கு வந்துட்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியால பாத்தீங்கன்னா ஜப்பானுக்கு வந்துட்டு ஒரு சில கண்ட்ரிஸ் வந்துட்டு கண்ட்ரோல்ல இருந்தாங்க. ஓகேவா? இப்ப ஜப்பானோட கண்ட்ரோல்ல சவுத் ஈஸ்ட் ஏஷியால ஒரு 10 கண்ட்ரி இருக்காங்க அப்படின்னா அதை வந்துட்டு இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணும், ஒரு 20 கண்ட்ரியா அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அமெரிக்காவோட பசிபிக் ஃபிளீட்டை வந்துட்டு அட்டாக் பண்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியால இவங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் போது இந்த பசிபிக் ஃபிளீட் வந்துட்டு இடையூறா இருந்துச்சுன்னு நினைச்சாங்க. அதனால வந்துட்டு இந்த பசிபிக் ஃபிளீட்டை அட்டாக் பண்ணி வீக் பண்ணிக்கிட்டு மீதி இருக்க கண்ட்ரிஸ் வந்துட்டு இவங்க கண்ட்ரோல் ஜப்பானோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது அமெரிக்கா வந்துட்டு ரொம்பவே வீக் ஆனாங்க. ஓகேவா? சோ இந்த ஜப்பான் வந்துட்டு இந்த அட்டாக் நடத்தி முடிச்சோடனே அமெரிக்கா வந்துட்டு ரொம்பவே வீக் ஆயிட்டாங்க. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா ஜப்பான் மேல போர் தொடுக்குறாங்க. அதாவது ஒரு ரிவெஞ்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ அமெரிக்கா வந்துட்டு ஜப்பான் மேல போர் செய்யும் போது வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு தான் இருந்துச்சு. சோ அமெரிக்காவோட சேர்ந்துட்டு சீனா அண்ட் பிரிட்டன், இந்த 2 நாட்டுக்காரங்களும் சேர்ந்துகிட்டு ஜப்பான் மேல போர் நடத்துறாங்க. அமெரிக்காவோட சேர்ந்துகிட்டு ஜப்பான், இந்த 3 நாட்டுக்காரங்களும் சேர்ந்துட்டு ஜப்பானை வந்துட்டு அட்டாக் பண்றாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி இந்த 3 நாட்டுக்காரங்களும் சேர்ந்து ஜப்பானை அட்டாக் பண்ணிட்டு அந்த அமெரிக்காவும் சேர்ந்து இந்த வார் பண்ணதுனால அமெரிக்கா ஆட்டோமேட்டிக்கா வேர்ல்டு வார் 2ல ஜாயின் ஆயிடுச்சு. ஓகேவா? வேர்ல்டு வார் 2ல ஜாயின்ட். ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு Pearl Harbor இன்சிடென்ட். ஒரு சம்மரி பார்க்கலாமா? ஓகே, Pearl Harborனா என்னன்னு பார்த்தோம், அமெரிக்காவோட கப்பல் படையை தான் வந்துட்டு நம்ம Pearl Harbor அப்படின்னு சொல்லுவோம். சோ இது எங்க இருக்குன்னு பார்த்தோம், பசிபிக் ஓஷன்ல இருக்கனால இதை வந்துட்டு பசிபிக் ஃபிளீட் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? Pearl Harbor இன்சிடென்ட்னா என்னன்னு பார்த்தோம், அமெரிக்கா வந்துட்டு வேர்ல்டு வார் 2ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணல. இருந்தும் 1941 டிசம்பர் அப்போ ஜப்பான் வந்துட்டு அமெரிக்காவோட கப்பல் படையை வந்துட்டு அட்டாக் பண்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியால வந்துட்டு இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்க கண்ட்ரிஸ் வந்துட்டு இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு வந்துட்டு அமெரிக்காவோட கப்பல் படை வந்துட்டு இடையூறா இருந்ததுனால அவங்கள அட்டாக் பண்ணி வீக் பண்ணிட்டு மத்த கண்ட்ரிஸ் போய் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. சோ அந்த மாதிரி ஜப்பான் வந்துட்டு அமெரிக்காவோட கப்பல் படையை அட்டாக் பண்ணும்போது அமெரிக்கா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வீக் ஆயிடுறாங்க. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அமெரிக்கா வந்துட்டு திரும்ப வந்துட்டு ரிவெஞ்ச் எடுத்து அமெரிக்கா வந்துட்டு ஜப்பானை வந்துட்டு அட்டாக் பண்றாங்க. அதாவது ஜப்பான் மேல வார் நடத்துறாங்க. சோ அமெரிக்காவோட சேர்ந்துட்டு சீனாவும் பிரிட்டனும் சேர்ந்துட்டு ஜப்பானை வந்துட்டு அட்டாக் பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு வார் நடந்ததுனால அமெரிக்கா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வேர்ல்டு வார் 2ல ஜாயின் ஆயிட்டாங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு Pearl Harbor இன்சிடென்ட். ஓகே, தேங்க்யூ.